ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। जयदां सुरदौ पङ्गोर्मम मन्दमतिर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदन मोहनौ दिव्यवृन्दारण्य कल्पद्रुमादग श्रीमद्रत्नाकारो सिंहासनस्थौ श्रीमद् राधा श्रील गोविन्द देवौ प्रेस्ते लिपि सेव्यमानौ स्मरामि। श्रीमान् रासरसारम्भी वंशीवटतटस्थित कर्षन्वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रीयास्तिनः तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। भागवत प्रार्थனை. सर्वशास्त्राद्भि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मथैक बन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते। असाधु साधु ददैन् अधिनोचताकरा அநாமுஞ்ச கதாச்சின்மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை, வைஷ்ணவர்களின் ஆன்மீக தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே. வைஷ்ணவர்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் அவர்களுக்கு உயிர் மூச்சாக விளங்குபவரே. பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என்னுடைய இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 87 பகுதி 5. இதுல மாதாஜி 2 வாரமும் வர முடியல, கொஞ்சம் வர முடியாம போயிடுது. இன்னைக்கு வந்திருக்கேன். நான் ஸ்லோகம் படிக்கிறேன், அர்த்தம் நான் அப்போது அதுல படிச்சுக்கிறேன், தெரியல. 99வது கேள்வி, மாயையின் சக்தி பற்றி விளக்குக. நான் சொல்றேன் மாதாஜி.
பரமபுருஷரின் உண்மை நிலை மனிதருக்கு அறிவுக்கு எட்டாத மாயாகும், மர்மமாகும். ஜீவாத்மாவின் கீழ்ப்பட்ட நிலையும் அப்படித்தான். ஆத்மாவை மறத்து மாயை விளைவிக்கக்கூடிய பொய்யான உள்நோக்கங்கள் எண்ணற்றவையாக இருப்பதால் பெரும்பாலான சிந்தனையாளர்கள் உண்மையை பற்றி எப்படியோ தவறான எண்ணங்களை கொண்டுள்ளனர். மூடர்களான பந்தப்பட்ட ஆத்மாக்கள் வெளிப்படையாக தெரியக்கூடிய மாய்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றனர். ஆனால் மாயின் மயக்கும் சக்தியானது மிகவும் குதர்த்தவாதிகளான தத்துவவாதிகள் மற்றும் அஷ்டாங்க யோகிகள் புத்தியை கூட சுலபமாக கவிழ்த்துவிடக்கூடியதாகும். இவ்வாறாக உண்மையின் அடிப்படை கொள்கை தொடர்பான முரண்பாடான கோட்பாடுகளை போதிக்கும் வித்யா சாலைகள் எப்பொழுதுமே இருந்து வந்துள்ளன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி, சரியா சொன்னீங்க. மாயைன்றது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனால்தான் கேட்டேன் கேள்வி, மாயையின் சக்தி பற்றி சொல்லுங்கள்னு. அது பகவானுடைய உண்மை நிலை நம்ம மனிதன் அவனுடைய அறிவுக்கு எட்டாத மர்மமா இருக்கு. அது எட்டாதபடி தடுக்கிறது மாயைதான். பெரும்பாலான சிந்தனையாளர்கள்லாம், பெரிய சிந்தனையாளர்கள், பெரிய ஆளுகள்லாம் தப்பான எண்ணம் தான் வச்சிருக்காங்க பகவானை பத்தி. எல்லாருமே முட்டாள்கள்லாம் இப்போ பரிபூர்ணமா மாயைக்கு சரண்டர் ஆகி வேலை செய்யறாங்க. ஆனால் இந்த ஈவன் தத்துவாதிகளும் சரி, பெரிய யோகிகளும் சரி, பெரிய ஆளா இருந்தா கூட மாயை அவர்களை கவிழ்த்து விடும். அதனால மாயைன்றது மிகவும் சக்தி வாய்ந்தது. 100வது கேள்வி, தவறான கருத்துக்களை கொண்ட இந்திய பாரம்பரிய தத்துவங்கள் யாவை? நான் சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்திய பாரம்பரிய இருங்க, நான் சாரதா பாவினி நான் மாதாஜி. சொல்றேன் மாதாஜி. நான் ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். சாரதா பாவினி. இந்திய பாரம்பரிய தத்துவத்தில் வைசேஷிகம், நியாயம், சாங்கியம், யோகம் மற்றும் மீமாம்சம் ஆகிய தத்துவங்களை பின்பற்றுவோர் அனைவரும் தங்களுடைய தவறான கருத்துக்களை கொண்டுள்ளனர். ஹரே கிருஷ்ணா. நன்றி. இந்த அஞ்சும் தப்பான கருத்துக்கள். அடுத்து 101வது கேள்வி, ஸ்ரீல வியாசதேவர் வேதாந்த சூத்திரத்தில் எவ்வாறு வைசேஷிக தத்துவத்தை கண்டனம் செய்கிறார்? மகேஸ்வரி மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, ஃபர்ஸ்ட் வைசேஷிக தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, பெரும் வெடிப்பு தத்துவத்தை கூறி அணுவிலிருந்து தான் உலகம் தோன்றி இருக்குது. இந்த அணுக்களின் சேர்க்கைங்கிறது முழு பிரளயத்துக்கு பின் செயலற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளோட மிச்சமான கர்மத்தோட பிரதிபலன் தான் அப்படின்னு சொல்லுது மாதாஜி. மிக சிறிய அளவான அணு நித்தியமானது. ஆனா இந்த அணுவோட உற்பத்தியில ஆத்மாக்களும் பரமாத்மாக்களும் மிக சிறிய அளவுல தான் பங்கு வகிக்குது. பரமாத்மாக்கள பெரிய வேலையே இல்லைங்கிற மாதிரி சொல்லுது. அதையும் நம்ம வியாசதேவரோட வேதாந்த சூத்திரம் எஞ்சியுள்ள கர்மத்தின் ஒவ்வொரு பிரதிபலனையும் ஒவ்வொரு ஜீவனுக்கு சொந்தமானது. அதை ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு மாற்றவே முடியாது. அப்படிங்கும் போது ஜட இயற்கைக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா தவிர்க்கிறார் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நல்லா சொல்றீங்களே, கடினமான தத்துவத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. நன்றி மாதாஜி. அதாவது வைசேஷிக தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, அணுக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து உலகம் உருவாச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த அணுக்கள்ல எந்த ஒரு பரமாத்மானுடைய ஈடுபாடோ இல்ல எந்த ஒரு பகவானுடைய சக்தி அதுல இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அது இல்லாம அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேரும்போது ஒருத்தருடைய கர்மாவே இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. அந்த அணுக்கள் எப்படி இத பண்ண முடியும் அப்படின்றதுதான் ஒரு ஜீவராசி இன்னொரு ஜீவராசிக்கு தன்னுடைய கர்மத்தை கொடுக்க முடியாது. அணுக்களுக்கு எல்லாம் எப்படி கர்மம் வரும் அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சு, அணுக்களுக்கு பாவ புண்ணியங்கள்லாம் கிடையாது, எப்படி அது கர்மம் இருந்தா தானே ஏதோ ஒரு செயல்பாட்டுல இருக்க முடியும் அப்படின்ற கேள்விய வியாசதேவர் வேதாந்த சூத்திரத்துல சொல்றார். இந்த 25வது ஸ்லோகம் முழுக்கவே இந்த தப்பான இந்த தத்துவங்களை முறியடிக்கிறது தான். இந்த ஸ்லோகமே இந்த 6 தத்துவங்களை முறியடிக்கிறது, தவறுன்னு சுட்டி காட்டுகிறது. அதற்கான விளக்கத்தை இந்த பொருளுரையில நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து 102வது கேள்வி, பதஞ்சலியின் யோக முறை ஏன் அசக்தி எனப்படுகிறது? சாந்தாமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதஞ்சலியின் யோக முறையானது பரமபுருஷரிடம் சரணடைதல் என்ற பக்தியின் முக்கிய அம்சத்தை அலட்சியப்படுத்துவதால் அது இங்கு அசத் என்று அழைக்கப்படுகிறது. சத் அசத்தின் 2 விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்த ஸ்லோகம், பொதுவா சத் என்பது உண்மையானது, அசத் என்பது உண்மையற்றது அப்படின்னு இருக்கும்.
ஆனா அதனுடைய பொருள் வந்து வேற இடத்துல மாறி வருது. இங்க ஏன் பதஞ்சலி வந்து தப்பு? பரமபுருஷரை நம்பிக்கையின்றி யாகமோ ஜானகமோ அல்லது தவமாவோ செய்யப்படும் எதுவுமே நிலையற்றதாகும். அது அசத் என்று அழைக்கப்படுது. இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அது பயனற்றதாக ஆகிவிடுகிறது. அப்ப வந்து இப்ப அசத் அசத் என்பது உண்மையற்றது, தவறானது. ஆச்சா, அதனால பதஞ்சலி யோக முறை தவறானதுன்னு சொல்றாங்க. இப்ப 103வது கேள்வி. முக்தி பெற்ற பிறகும் பக்தி தொண்டு தொடர்கிறது. மேற்கோள் காட்டி கூறவும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மங்களபாவினி. எஸ் மாதாஜி. அதாவது பாதராயண வியாசதேவரின் வேதாந்த தத்துவமானது பக்தி தொண்டை முக்திக்கான முக்கிய மார்க்கமாக மட்டுமன்றி பக்தி தொண்டையே முக்கியமாக வலியுறுத்துகிறது. பிராயண தத்ராபி ஹி திருஷ்டு பகவத் வழிபாடு முக்தி நிலை வரை தொடர்வதோடு வேதங்கள் கூறுவது போல் முக்தியடைந்த நிலையிலும் அது தொடர்கு என்பது வேதாந்த சூத்திரம் 4.1.12 கூறுகிறது. நல்லா சொன்னீங்க பாருங்க. மற்ற இதுல எல்லாம் பாத்தீங்க, யோகம் அஷ்டாங்க யோகத்துல பார்த்தோம்னா முக்தி அடைஞ்ச பிறகு அஷ்டாங்க யோகம் பண்ண மாட்டாங்க, அது தேவையில்லை. ஆனால் பக்தி மார்க்கம்ன்றது வந்து அங்க போய் கூட பக்தி செய்ய போறோம். இங்க என்ன செய்யறோமோ அது அங்க வந்து தூய்மையான முறையில பரிபக்குவமான நிலையில செய்ய போறோம், முழுமையான நிலையில. அதனால பக்தி தொண்டு என்ற எடுக்கிறதே வந்து முக்தி பெறத்துக்கு சமம். நல்லா கவனிச்சுக்கங்க. முழுமையான நல்ல பக்தி தொண்டு ஒருத்தர் செய்யறாங்கன்னா அவங்க வந்து நல்ல பாதையில வந்துட்டாங்க. முக்தியை அங்கேயே அடைய முடியும், இங்கேயே அடைய முடியும். நல்ல பரிபக்குவமாக முழுமையான நிலையில பக்தி தொண்டு ஒருத்தர் செய்யறாங்கனாலே அவங்க வந்து மிகவும் உயர்ந்த நிலையில இருக்கிறாங்கன்றதுதான் அர்த்தம். 104வது கேள்வி. கௌதம ரிஷியின் நியாய சூத்திரம் தவறானது என்பதை சொந்த வார்த்தைகளில் கூறவும். ரிபுஹரா மாலினி மாதாஜி. மாயை மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது. ரெண்டையுமே வந்து இல்லாமல் செஞ்சுட்டோம்னா முக்தி அடையலாம்னு சொல்றாரு. துக்க ஜன்ம பிரவிருத்தி தோஷ மித்யா ஞானானாம் உத்தரோத்தர அனந்த ராபாவா தப்பவர்க. அதாவது வந்து நியாயசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, தப்பு அபிப்பிராயம் இல்லாம இருக்கணும், தப்பான செயல்கள் எதுவுமே செய்யாம இருக்கணும். இது வந்து முக்தி நிலைக்கு சென்று அங்க ஒரு கல்லு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து அங்க வந்து செயல்பாடு இல்லாம இருக்க முடியாது. மனக்கட்டுப்பாடு வந்து அடைவீங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒரு கல்லு மாதிரி இருப்பீங்கிறாங்க. ஆனா ஜீவராசியோட நிலை வந்து அது கிடையாது. அவன் வந்து எப்போதுமே வந்து ஆத்மாவோட இயற்கை நிலையை சொல்லு முயற்சி வந்து சதோவிருத்தி அப்படின்னு மாதாஜி உங்களது சரியாவே கேட்கல, ஏன்னா உங்களது கனெக்ஷன் சரியில்லை போடுறது. வேற யாருன்னா சொல்றீங்களா பதில்? விஜயகுமாரி மாதாஜி சொல்றீங்களா? நான் சொல்லட்டுமா மாதாஜி? சொல்லுங்க ஹேமலதா. அதாவது அந்த கௌதம ரிஷி என்ன சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் அடக்கணும்னு. அதாவது மாயை மகிழ்ச்சியின்மை ரெண்டுத்தையுமே எல்லாத்தையும் ஒழிச்சிடணும். அதாவது மனசு வந்து நான் என்னோட ஓன் வேர்ட்ஸ்ல சொல்றேன் மாதாஜி. நான் என்ன அது எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு ஒரு கல்லு மாதிரி, அதாவது எந்த ஒரு இயற்கை குணங்களை எல்லாத்தையும் ஒழித்து அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணாதான் நம்மளால கைவல்ய அடைய முடியும்னு சொல்றேன். ஆனா அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்மளோட வந்து கிருஷ்ண பிரேமை இல்லையா, மகிழ்ச்சி எல்லாமே வச்சுக்கிட்டுதான் நம்ம சாமிய வந்து அந்த இதுலதான் நம்ம உணர்ச்சிகளோட சாமியை கும்பிடணும், பகவான் அடையணும். ஆனா இவரோட கௌதம ரிஷியோட நியாய சூத்திரங்கள் என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு கெட்ட குணம் இந்த குணம் எந்த குணத்தையுமே எல்லாத்தையுமே ஒழிச்சுட்டு மாயையும் ஒழிச்சுட்டு ஒரு நிச்சலனம், அதாவது ஒரு கல்லு மாதிரி அந்த மாதிரி நம்ம பண்ணாதான் நம்ம விடுதலை அடைய முடியும். சோ நம்ம அங்க போனாலும் ஒரு இது மாதிரிதான், அவர் ஜட மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. கரெக்டா சொல்றாரு. ஆனா அத வந்து இங்க வந்து வேதாந்த சூத்திரத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜீவாத்மா எப்போதும் உணர்வுடையவன்.
ஆனா அங்க உணர்ச்சி போயிட்டு ஒரு வேலையும் செய்யாம அப்படி கல்லு மாதிரி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. பெரும்பான்மையான மாயாவாதிகளுடைய அஹ், கூற்று இப்படிதான் இருக்கு. தன்னை மறத்தல் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அவங்க. நமக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி, செயல்பாடுமே இல்லாத மாதிரி அப்படியே போய் எல்லாத்தையும் மறந்து அப்படியே மயங்கி விடுகிறது. அப்படிதான் அவங்கெல்லாம். அதான் கல்லு மாதிரி. ஒரு கல்லுக்கு எதனா உணர்ச்சி இருக்குமா? கல்லுக்கு எதனா செயல்பாடு இருக்குமா? ஒண்ணும் இருக்காது. அப்படியே கல் ஆயிடுறது. அதுதான் நியாயசூத்திரம் சொல்லுது. ஆனா அது தவறு. ஏன்னா ஜீவராசிகள் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். செயல்பட்டு கொண்டிருப்பது தான் அவங்களுடைய இயற்கை. அதுதான் இங்க வேதமூர்த்திகள் சத்தோவிருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது தப்பான தத்துவம். நான் புரிஞ்சுட்டது ரைட்டா மாதாஜி? கரெக்ட் கரெக்ட். ஏன்னா மாதாஜி முக்தி நிலையில கல்லு மாதிரி ஆக மாட்டோமே. முக்தி நிலையில இன்னும் நல்லா ஆக்டிவா இருப்போம். இப்ப பௌதிக உலகத்துல நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆன்மீக வெற்றி கிடைச்ச உடனே ஆன்மீக உலகத்துல போயிட்டு அங்க போய் அப்படியே தூங்கிடுறது இல்ல. அங்க இன்னும் நல்ல செயல்பாடு இருக்கும். அங்க பௌதிக உடல் இல்லைல்ல, ஆன்மீக உடல். அதனால பகவானுக்கு இன்னும் நல்லாவே செயல்பாடுகள் நல்ல சேவை செய்ய முடியும். இன்னும் இங்க தூக்கம் இருக்கு, அங்க தூக்கம் கிடையாது. இங்க துன்பம் இருக்கிறது, அங்க துன்பம் கிடையாது. அப்ப முழுமையான நிலையில எப்பொழுதும் ஆனந்த நிலையில சேவைகள் தொடரும். அதான் அங்க நேரம் கிடையாது. அதுவும் அதை பத்தி நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம்ன்ற 3 காலங்களினுடைய அஹ், அஹ், கட்டுப்பாட்டுல பழகி இருக்கிறோம். அதனால நம்ம காலம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம்னு காலங்களோட தான் வாழ்ந்திருக்கிறோம் நம்ம. நமக்கு மகிழ்ச்சினால என்னன்னு தெரியாது ஃபர்ஸ்ட். அது வேற இருக்கு. இப்ப கிடைக்கிற மகிழ்ச்சி எல்லாம் இங்க அங்க கொஞ்சம் 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 ஏதோ கிடைக்குது. உண்மையான மகிழ்ச்சின்றது அங்க போனாதான் தெரியும். துன்பம் இல்லாத நிலையே நமக்கு புரியாது. துன்பம் இல்லாத நிலையே நமக்கு தெரியாது. இவங்க கௌதம ரிஷி எல்லாம் என்ன சொல்றாங்க? கல்லு மாதிரி ஆயிடுறது, அவ்வளவுதான். கல்லு மாதிரி ஆவறது கிடையாது ஜீவராசிகள். இப்ப அடுத்த கேள்வி, சாங்கிய தத்துவம் என்ன கூறுகிறது? மாதாஜி இருங்க மகேஸ்வரி, இருங்க, ஹோல்ட் ஆன் இல்ல மாதாஜி அதுக்கு யாரும் பதில் முதல் சொல்ல சொல்லனா வேண்டியது நீங்க. அல்ல அது சாரி மாதாஜி, அதுக்கு முன்னத்த கொஸ்டின்ல தப்பு அபிப்பிராயங்கள்னு வருதுல்ல மாதாஜி, அது நம்ம அந்த உடல் இல்ல ஆத்மாங்கிறத மறக்கிறது, நான் தான் அனுபவிப்பாளன்னு நினைக்கிற அந்த மாதிரி தப்பு அபிப்பிராயங்கள் தானங்க மாதாஜி. எங்க எங்க வருது தப்பு அபிப்பிராயங்கள்? இப்போ கௌதம ரிஷியோட அந்த நியாய தர்க்கத்துல வருதுல்லங்க மாதாஜி. அது கூட ஆமா. அப்புறம் சிக்க வைக்கும் செயல் அப்படின்னா கர்ம வினை பாவ புண்ணிய பலன் நோக்கு செயல் தானே மாதாஜி. ஆமா ஆமா அப்படி ஆமா. சரிங்க தீ மாதாஜி, ஒழி நான் அப்படிதான் ஆத்மாவின் விழிப்பு இல்ல நிலை இல்ல, அப்படிங்கிறது இவங்க பாருங்க, இந்த தத்துவவாதிகளும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் சரியா தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? பாவம் செய்ய சொல்லி அவங்களும் சொல்ல மாட்டாங்க. சரிங்க ஒரு 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 நிலைக்கு அப்புறம் அவங்க பெரிய தப்பான ஒரு தத்துவத்தை கொடுப்பாங்க. எல்லாருமே பொதுவா தத்துவவாதிகள்லாம் கெட்ட செயல் செய்யாதீங்க, இது பாருங்க, தீய ஒழுக்கம், சிக்க வைக்கும் செயலை செய்யாதீங்க, பாவத்தை செய்யாதீங்க, அதெல்லாம் தப்பு அபிப்பிராயங்கள்ன்றது நான் அந்த உடல்னு நினைச்சுக்காதீங்க, இதெல்லாம் கரெக்ட் தான். அதெல்லாம் சரிங்க சொல்லுவாங்க. ஆனா அப்புறமா அந்த முக்கியமான கருத்துல அவங்க பெரிய பிழை விட்டுறாங்க. சரிங்க புரியுதா? அதே மாதிரி அந்த ஆத்மாவின் விழிப்பு நிலை அப்படிங்கிறது போன 17வது ஸ்லோகத்துல நீங்க சொல்லி கொடுத்த அந்த ஜாக்கிரதா நிலை தானே மாதாஜி? இல்ல அது இவங்க வேற மீன் பண்றாங்களா? நீங்க சொன்னீங்க ஆனால் ஜாக்கிரதா ஸ்வப்னா. விழிப்புணர்ச்சியானது ஆத்மாவின் ஒரு முக்கிய குணம் அல்ல என்று நியாய தத்துவங்கள். ஆமா, விழிப்புணர்ச்சி, ஆத்மா விழிப்புணர்வுன்னா என்ன அர்த்தம்? இப்பெல்லாம் நம்ம கிட்ட எல்லாம் தூங்கின்னு இருக்குது ஆத்மா. எப்ப விழிப்படையோம்னா, இப்ப நாம இந்த உடல்ல இருந்தாலும் ஆத்ம நிலைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், விழிப்புணர்வு. சரிங்க மாதாஜி. இப்ப நம்ம ஆத்மா எல்லாம் தூங்கின்னு தான் இருக்கு. நம்மளுடைய ஆத்மா தூங்கின்னு தான் இருக்கு. அதை எழுப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது மேல இருக்கிற அந்த திரைகளை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஆத்ம நிலைக்கு வந்துரும். அப்ப இந்த உடல் பற்றின ஒரு இதே இருக்காது, ஒரு கவலை இதுவே இருக்காது, உடலோட சம்பந்தப்படுத்திக்காது அந்த ஆத்மா. சரிங்க. ஒருவேளை இந்த உடலை பயன்படுத்திப்பாங்க, இந்த பெரிய பெரிய ஞானிகள்லாம் அந்த உடலை பயன்படுத்தி கொள்வார்கள், ஆனா உடல் அவங்கள பாதிக்காது. புரியுதுங்க. அதாவது ஜீவன் அப்ப உணர்வுடையவன், இங்க இன்ப துன்பங்கள்ங்கிற உணர்வுகளோட செயலாற்றி கொண்டிருக்கிறவன், அங்க போகும்போது சந்தோஷமா பேரானந்தத்தோட செயலாற்றுவான். அவனோட இயல்பே செயல்படும் தன்மை தானே மாதாஜி. அந்த மாதிரி இதுதான் நம்ம வேதாந்த சூத்திரம் சொல்றாரு. ஜீவன் ஆமா, இங்க எப்படி செயல்படுதோ அதே மாதிரிதான் அங்கேயும் செயல்படும். இங்க
நிரந்தரம் இல்லாத நிரந்தரம்னு நினைச்சுக்குது. ம் இங்கேயும் வாழ்க்கை இருக்குது, அங்கேயும் வாழ்க்கை இருக்குது. அங்க வாழ்க்கை நிரந்தரமானது, இங்க வாழ்க்கை வந்து நிரந்தரமற்றது, நிரந்தரம் இல்லாதது. இல்லாதது. அதனால இத நிஜம்னு நினைச்சுக்கிறது, சரிங்க மாதாஜி. இது நிரந்தரம்னு நினைக்கிறது. இங்க செயல்படுவதும் தண்டனை தான், செயல்படாம இருக்க சொல்றதும் கடைசியில அதுவும் தண்டனை தான் மாதாஜி, இல்லைங்களா? இங்க இங்க இந்த இங்க துன்பம் இங்க நம்ம செயல்படாம இருக்கவே முடியாது, முடியாது. எங்கேயுமே செயல்படாம இருக்க முடியாது. ம் பௌதிக உலகத்திலயும் சரி, ஆன்மீக உலகத்திலயும் செயல்படாம இருக்க முடியாது. சரிங்க மாதாஜி. சரி, நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சாங்கிய தத்துவம் என்ன கூறுகிறது சுந்தரி? மாதாஜி, உணர்வு தான் ஆத்மான்னு சொல்றாங்க மாதாஜி, செயல்பாடு உடலுக்குரியதுன்றாங்க மாதாஜி. அவ்வளவுதானா? வேற எதுனா விளக்கமா சொல்றீங்களா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. உண்மையில் ஆத்மாவானது உண்மையில் உணர்வும் ஊக்கமும் உடையது என்ற போதிலும் சாக்கிய தத்துவாதிகள் உயிர் சக்தியின் இவ்விரண்டு செயல்களும் தவறாக வேறுபடுத்தி உணர்வு ஆத்மாவிற்கு சொந்தம் என்றும் செயல் ஜட இயற்கைக்கு சொந்தம் என்றும் சொல்கிறார்கள். புரியுதா? சாங்கிய தத்துவத்துல என்ன சொல்றாங்க? உணர்வு வந்து ஆத்மாவுக்கும் செயல்பாடு உடலுக்கும் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு சாங்கிய காரிக்கா என்ன சொல்லுதுன்னா, புருஷர்களுக்கு இடையேயுள்ள வெளிப்படையான வேறுபாடுகள் மேல் எழுந்த வாரியாக மட்டுமே என்பதால் புருஷரின் உண்மையான நிலை ஒரு சாட்சியின் நிலையை ஒத்தது. அது கரெக்ட் தான். அவனுடைய தனித்தன்மையையும் செயலற்ற நடுநிலைமையும் பார்வையாளனாக உள்ள அவனது நிலையும் அவனது சுறுசுறுப்பின்மையையும் வர்ணிக்கிறது. இது வந்து உள்ள இருக்கிற பரமாத்மாவை பத்தி பேசுது சாங்கிய யோகம் கூட. சரியா? ரெண்டு விஷயத்த பத்தி பேசுது. உணர்வோட சம்பந்தப்பட்டது ஆன்மா, செயல்களோட சம்பந்தப்பட்டது உடல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சாங்கிய தத்துவத்தை, அடுத்த கேள்வி 106வது கேள்வி, சாங்கிய தத்துவத்தை ஸ்ரீல வியாசதேவர் எவ்வாறு தவறென நிரூபிக்கிறார்? மாதாஜி, நான் சொல்லட்டா மாதாஜி? சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்ரீல வியாசதேவர் வந்து வேதாந்த சூத்திரத்துல 2.3.31 39 இந்த கருத்தை தவறுன்னு நிரூபிக்கிறாரு. கர்தா சாஸ்திரார்த்த சவத்வாத், சாஸ்திர கட்டளைகளுக்கு ஏதேனும் நோக்கம் இருக்க வேண்டும் என்பதால் ஜீவாத்மா செயலாற்றுபவனாக இருக்க வேண்டும். புரியுதா? சொல்லுங்க. ஆமா மாதாஜி, அதான் செயலாற்றுபவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சாங்கியம் என்ன சொல்லுது? ஜீவாத்மா செயலாற்றலன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜீவாத்மா தனித்து செயலாற்ற முடியாது, ஆனால் அதுக்கான பொறுப்பு ஜீவாத்மாக்கு தான். பகவத்கீதையில கூட பாக்குறோம்ல, செயல்களை புரிபவன் யாருன்னா 5 பேருன்னு சொல்றோம். யார் சொல்லுவீங்க? நீங்க தான் சொல்லுங்க. சூட்சும நிலையிலிருந்து ஸ்தூல நிலைக்கு மாறும் மூலப்பொருட்களின் பரிணாமத்தை விளக்குதில்ல மாதாஜி சாங்கிய தத்துவம்? அது ரைட், ஆமா, அது விளக்குது. இப்ப நான் கேட்ட கேள்வி, ஒரு வேலையை செயலை புரிபவன் யார்? 5 பேருன்னு பகவத்கீதை சொல்லுது இல்ல, அது யார் சொல்லுவீங்க? நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. 5 பேரு. செயலுக்கான உடல் களம் மாதாஜி, செய்பவன், பல்வேறு புலன்கள், பலதரப்பட்ட முயற்சிகள், இறுதியாக பரமாத்மா அனுமதி. அந்த செயலை செய்பவன்ற இது முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து ஆத்மாக்கு தான் உண்டு. பரமாத்மா வந்து அதுக்கு அனுமதி அளிப்பவர். புரியுதா? ஆனா எதை கொண்டு செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலன்களை கொண்டு செய்கிறான். அந்த புலன்களை ஜட இயற்கைன்னு சொல்லலாம். புலன்கள், முயற்சிகள், உடல் களம்னு நீங்க சொல்றது உடல். உடல், புலன்கள், இந்திரியங்கள், முயற்சிகள், இது 3 ஒரே கேட்டகரியில வரும். அது பேர் ஜட இயற்கை. இந்த உடலை கொண்டு செயலை செய்யறான். ஆனால் சாங்கியத்துல என்ன சொல்றாங்க? அந்த உடல் தான் செயல் செய்யுது, அந்த ஆத்மா செய்யலன்னு சொல்றாங்க. இந்த வித்தியாசத்தை தான் முறியடிக்கிறார் வியாசதேவர். வெறுமனே உடல் வேலை செய்ய முடியாதுங்க. வெறுமனே உடல், இப்ப ஜீவாத்மா இல்ல, செத்து போயிட்டான்னு வச்சுங்க, அந்த உடல் கீழே சமமா இருக்கு. அதுல ஜீவன் இருந்தாதான் அந்த உடல் வந்து வேலை செய்யும். அப்ப அந்த உடலை கொண்டு ஜீவாத்மா தான் வேலை செய்யறோம். அதனால உண்மையில வேலை செய்யறது யாரு? ஜீவன் தான். சரியா?
கார் இருக்குது, காரை ஒருத்தன் ஓட்டுறான். சரியா? டிரைவர் காரை ஓட்டுறான். கார் தானே ஓடுகிறதுன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க. காரை ஓட்டுபவன் ஓட்டுநர் ஓட்டுநர் அப்படின்னு சொல்றோம். ஓட்டுநர். அது மாதிரிதான். மாதாஜி எனக்கு ஒரு சந்தேகம் மாதாஜி. அப்பதான் இது பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுல இப்ப இந்த காரை ஓட்டுபவன் சென்னைக்கு போகணும்னா சென்னைக்கு போவான். காரே தானாக சென்னைக்கு போனது அப்படின்னு வைக்க முடியுமா? இல்லைங்க மாதாஜி. ஆட்டோமேட்டிக் காரா இருந்தா கூட சென்னை அப்படின்னு அவன் டைப் படிக்கணும். ஆட்டோமேட்டிக் கார் தானா போகக்கூடிய கார், அதுவே எல்லாத்தையும் பார்த்துட்டு போகுது. இப்போ ரோபோ கார், எந்த காரா இருந்தாலும் அதுக்கு உரிமையாளவன் நீ சென்னைக்கு போ அப்படின்னு சொல்லணும். அது மாதிரிதான் இந்த உடம்பு. இவன் சாங்கிய யோகத்துல ஒரே ஒரு டவுட் மாதாஜி, ஒரே ஒரு டவுட் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கேளுங்க, சொல்லுங்க. அதாவது நான் படிச்சது வரைக்கும் என்னன்னா, அந்த ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், அதுக்குள்ள ஆத்மா. சூக்ஷ்ம உடல் தான் மனம் புத்தி ரெண்டும் சேர்ந்து இருக்கு சூக்ஷ்ம உடல்ல. அதுதான் கர்ம, அதாவது நம்மளோட வினை பயன்கள் வினைகள்லாம் ஏத்துக்குது. ஆத்மா இஸ் லிபரேட்டட் அண்ட் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன். அது ஒரு சாட்சியா மாதிரிதான் இருந்து பாத்துக்குது. அது சூக்ஷ்ம உடல் மேல இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு அந்த மனம் புத்திய இயக்கி இந்திரியங்களை இயக்குது அப்படின்னா, அப்ப ஆத்மா இட் இஸ் a clean soul தானே? அப்படிதானே இல்லையா மாதாஜி? ஆத்மா கிளீன் சோல் தாங்க. ஆனா இங்க கஷ்டப்படுது, பல பிறவிகளை எடுக்குது, பல கஷ்ட நஷ்டங்களுக்கு. அதுதான் பொறுப்பாளி. பொறுப்பு இல்லாம கூட இருக்கலாம், ஆனா அதுக்குரிய எதிர்வினைகளை அதை அனுபவிக்கணும். உண்மையில ஆத்மாவுக்கு தண்டனை டைரக்டா போவாது. ஆத்மா இப்ப என்ன நினைச்சுக்குது? ஒருத்தன் தப்பு பண்றான், திருடுறான். சரியா? ஒரு மனிதன் திருடுகிறான்னு வச்சுக்கோங்க. அந்த திருடுறதுக்கு அவனுக்கு அரசாங்கம் 10 அடி கொடுக்குது, சவுக்கடி கொடுக்குது, அப்படி வச்சுப்போம். ஆனா அவனுக்கு வலிக்குது இல்ல? அவனுக்கு வலிக்குதா இல்லையா? ஆமாங்க மாதாஜி, வலிக்குங்க மாதாஜி. வலிக்குது இல்ல? அப்ப என்ன அர்த்தம்? அவனே கண்டி அந்த ஆத்ம நிலையில நான் இந்த உடல் அல்ல அப்படின்னு பெரிய நிலைக்கு போனா அவனுக்கு வலிக்காது. ஆனா அவன் சம்பந்தப்பட்டிருக்கிறான். அந்த ஆத்மா துடிக்குது, அந்த ஆத்மா ஃபீல் பண்ணுது, அந்த ஆத்மாவுக்கு வலிக்கும். புரியுதா? அவன் இந்த உடலை கொண்டு செஞ்ச வேலைக்கு அந்த உடலுக்கு தண்டனை கொடுக்கும் போது அவனை அனுபவிக்கிறான் அந்த தண்டனைய. எப்போ நான் இந்த உடல் அல்ல அப்படின்னு ஆகும்போது, இந்த இமயமலையெல்லாம் போய் பாத்தீங்கன்னா யோகிகள்லாம் 0 டிகிரில தண்ணி எடுத்து தண்ணியில ஐஸ் கட்டியில குளிப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவங்க இப்ப நீங்க கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுங்க. கார் உங்க உயிர், நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்கிட்டீங்க. அந்த கார்னா உயிர். அந்த காருக்கு கொஞ்சம் கீறல் வந்துச்சுன்னா நீங்க துடிப்பீங்க. ஆகுதா இல்லையா? யாருன்னா கஷ்டப்பட்டு நீங்க ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, அந்த பொருளுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்படியே துடிக்கிறீங்கல்ல? நடக்குது, சொல்லுங்க. கண்டிப்பாங்க மாதாஜி. அது போனா போகுது அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? அந்த பொருளோட நம்ம சம்பந்தப்படலன்னு அர்த்தம். ஏதோ உங்களுக்கு அந்த பக்குவத்துக்கு வரணும். பயனுள்ள ஒரு பொருளுக்கு எதனா ஆச்சுன்னா நீங்க துடிக்கிறீங்கல்ல? அது மாதிரிதான் இந்த உடலோட நம்ம சம்பந்தம். புரியுதா? இவங்க சொன்ன தியரி கரெக்ட் தான். உண்மையா நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. இந்த உடலுக்கு எதனா இப்ப திடீர்னு கண்ணு தெரியாம போகுது, கஷ்டப்படுறோமா இல்லையா? காது கேட்காம போகுது, வலிக்குது, வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, கஷ்டப்படுறோமா இல்லையா? எப்ப கஷ்டப்பட மாட்டோம்னா, நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்ம நிலையில பரிபூர்ணமா அப்படியே போய் செல்ஃப் ரியலைஸ்டுன்னு சொல்றேன் பாருங்க, அந்த நிலையில இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. புரியுதா? யாரோ கேள்வி கேட்டீங்களே? அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் மாதாஜி, ஜட இயற்கையை பயன்படுத்தி பயன்படுறவன் ஆத்மா. ஆனா ஆத்மாக்கு தான் உணர்வு ஊக்கமும் அளிக்கப்பட முடியும். ஜட இயற்கைக்கு அந்த உணர்வையோ ஊக்கத்தையோ அளிக்க முடியாதுங்கிற பாயிண்ட்டும் முக்கியமா வருதல்லங்க மாதாஜி? ஆமா ஆமா. இப்ப கர்த்தா யாரு? ஆத்மாதான். சொல்லுங்க ஹேமலதா மாதாஜி, புரிஞ்சுதா? நீங்க உங்க புரிதலும் எந்த புரிதலும் சரியா இருக்கா? இல்ல, அந்த ஸ்தூல உடல்னு ஒண்ணு இருக்குல்ல, மனம் புத்தி அதுலதானே இருக்கு. மனம் புத்தி அகங்காரம். அது சூட்சமம், கண்ணுக்கு தெரியாது. சூக்ஷ்ம உடல், சாரி, சூக்ஷ்ம உடல் தெரியக்கூடியது.
ஸ்தூலம்ன்றது கண்ணுக்கு தெரியக்கூடியது, சூட்சமம்ன்றது கண்ணுக்கு தெரியாதது. தெரியாது. ஓகே. சரியா? இந்த உடலை விட்டு இப்ப ஒருத்தர் முக்தியை அடையல, பக்தியும் பண்ணல, ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு அனுப்பப்படுறான். அப்ப என்ன ஆகும்? அந்த மனம், புத்தி, அகங்காரத்துல இருக்கிற பதிவுகள் இருக்கும். அந்த பதிவுகளோட அவங்க அடுத்த பிறவிக்கு போவாங்க. அப்ப அந்த சூக்ஷ்ம உடல் போகாது. சூக்ஷ்ம உடலுக்கு ஆத்மாவும் சூக்ஷ்ம உடலும் அடுத்த ஒரு உடலை பெறுவார்கள். அப்ப பெறும் போது இந்த பிறவில இருந்த வாசனைகள்னு சொல்லுவாங்க, அது ஆசைகள். வாசனைகள்ன்றது வந்து ஆழ்ந்த ஆசைகள், அதெல்லாம் அடுத்த பிறவில தொடரும். அது சூக்ஷ்ம உடல்ல தானே இருக்கு இல்லையா? அது வந்து ஆத்மாவை அஃபெக்ட் பண்ணல. அது சூக்ஷ்ம உடலுக்குள்ள தானே இத்தனை பதிவுகளும் இருக்கு, கர்மா எல்லாமே. ஆத்மாவை வந்து எப்போ அஃபெக்ட் பண்ணாதுன்னா அவங்க முக்தி பெற்றாங்கன்னா அஃபெக்ட் பண்ணாது, முக்தி நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அஃபெக்ட் பண்ணாது, அது வரைக்கும் அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட் பண்ணும். ஓ சரி. ஏன்னா அந்த ஆத்மா நான் இந்த உடல்னு நினைச்சுன்னு இருக்குல்ல. ஓகே. அந்த ஆத்மா அந்த சூட்சும நிலையில நான் இந்த உடல்னு நினைச்சுன்னு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சம்பந்தப்பட்டிருக்கு. எப்ப அது முழு ஆத்ம உணர்வுக்கு வருதோ அப்ப இதெல்லாம் இருக்காது. அப்ப ஆத்மா வந்து இந்த உடல்ல வந்து பிரயாணிக்கிற ஒரு பிரயாணி. ஆனா அவர் எங்க போகணும்னு முடிவு பண்றது இல்ல, அவருக்கு எந்த விருப்பு வெறுப்பும் இல்லையா மாதாஜி? ஜட மாதிரி இருந்துக்கிறாரு. இந்த மனம், புத்தி, பரமாத்மா. ஐயோ, அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இல்ல மாதாஜி, அப்ப இவரும் ஆத்மாவும் எதுவும் சொல்றது இல்லைங்க மாதாஜி. இப்ப நீங்க வந்து மயங்கிய நிலையில இருக்கு, அதனால சரி சரி. அப்படியே ஆஃப் நீங்க குடிச்சிட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்க? மயக்கமா இருக்கும். ஒரு குடிக்காரன் நிலைதான் ஆத்மாக்கு இப்ப. ஓ சரி சரி. அதனாலதான் குடி நிலையில என்ன பண்ணோம்? கண்ணு இங்க போகுதுன்னா அங்க போவோம், கால் இங்க போகுதுன்னா அங்க போவோம். ஒரு கண்ட்ரோல் இல்லாத நிலைதான் ஆத்மா இப்ப. சரிங்க. ஆத்மா கண்ட்ரோல் எடுத்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடும். எஸ் மாதாஜி. நீங்க ஒரு வண்டியை வச்சு பிரயாணியை வச்சு சொன்னீங்க, உதாரணம் சொன்னீங்க மாதாஜி. ஒரு டைம் எங்க கிளாஸ் பகவத்கீதை எடுக்கும்போது பஞ்சபூதங்களும் குதிரைகள், மனம், புத்தி, இந்த கை சாட்ட இது வந்து கட்டுப்படுத்துற அந்த லகான்னு சொல்லுவாங்கல்ல, குதிரைகள். அஞ்சு ஆத்மா வந்து இங்க போ அங்க போன்னு எங்கேயும் சொல்றது இல்லைங்க மாதாஜி. எதுவும் சொல்லாது. அந்த தூங்கி கொண்டிருக்கிறது ஆத்மா அரை மயக்கத்துல இருக்கு, நல்ல குடி போதையில இருக்கு. அதனால புலன்கள் எங்க போதோ அங்க ஓடுது. புலன்கள் தான் எல்லான்ட்டு. எனக்கு கண்ணு பார்க்க சொல்லுது, நான் பாக்குறேன். குடிக்கணும்னு சொல்லிட்டு குடிக்கிறேன். அந்த மாதிரி புலன்கள் விருப்பத்துக்கு ஏற்ப விட்டுடுச்சு கண்ட்ரோல. மனம்தான் அந்த இது கட்டுப்படுத்தும் கயிறு. அந்த மனசை விட்டீங்கன்னா அது பாட்டுன்னு புலன்கள் இஷ்டத்துக்கு ஆட்டம் ஆடும். மனதை கொண்டு புலன்களை கட்டுப்படுத்தணும். ஆனா மனதும் புலன்கள் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா சரியா போச்சு, கண்ட்ரோல் இல்ல, நோ கண்ட்ரோல். அப்ப அங்க புத்தி தானே மாதிரி சாரதியா இருக்கிறாரு. அப்ப புத்தி வந்து கரெக்டா போச்சுன்னா எல்லாமே கரெக்டா போற வாய்ப்பு இருக்கு. அதான் அந்த புத்தியை வந்து எங்க இணைக்கணும்? புத்திக்கு வந்து இப்ப திருடனுக்கு கூட புத்தி இருக்குங்க. அவன் திருடன் வந்து திருடனுக்கு குருதேவ் இருக்கிறான். அவன் சொல்லித்தரான் இப்படி இப்படி திருடணும்ட்டு, திருடுறது நல்லது அப்படின்னு அவன் சொல்லித்தரான். அவனுடைய புத்தி வந்து பெரிய திருடன் தலைவனோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அவன் வந்து அதை சரின்னு சொல்லி அப்படி இருப்பான். ஆனா அந்த புத்தியை நீங்கள் குரு சாது சாஸ்திரத்தோட கனெக்ட் பண்ணீங்கன்னா தான் நீங்க சரியான வழி. உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கே, செக் பண்ணுங்க மாதாஜி. சரி, நான் போடுறேன். உங்களுக்கு நல்லா கேக்குது, உங்களுக்கு கொஞ்சம் உள்ள போகுது. எங்களுக்கெல்லாம் கரெக்டா இருக்கு மாதாஜி. எங்களுக்கெல்லாம் கேட்கல, எங்களுக்கெல்லாம் கேட்கல மாதாஜி. நல்லா கேக்குது மாதாஜி. எங்களுக்கெல்லாம் ஸ்லோவா தான் கேக்குது, ரொம்ப குறைச்சுதான் கேக்குது. அது நீங்க உங்க பிரச்சனையா? எங்களுக்கு நல்லா கேக்குது, கிளியரா. நான் முழுசா வச்சிருக்கேன் பாருங்க. சரியா? புரியுதா? அடுத்த கேள்விக்கு போலாம். 107 பூர்வ மீமாம்சாவின் தத்துவத்தை கூறுக. பூர்வ மீமாம்சா யாராவது பதில் சொல்லாதவங்க வருவாங்கன்னு பார்த்தா. பூர்வ மீமாம்சா என்ன சொல்றது? நான் சொல்லிட்டேன். சொல்லவா மாதாஜி? சொல்றேன் மாதாஜி. இது சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்த பேசுது. இது மீமாம்சம். பிறக்கிறது இறக்குறது அது அப்படிதான் வாழ்க்கை இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீமாம்சம் சொல்லுது. பிறக்கிறது இறக்குறது அது ஒரு சைக்கிள் நடந்துகிட்டே தான் இருக்கும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு. அது முக்தி அடைகிறதுக்கெல்லாம் வழியே இல்லை, அதை பற்றியே பேசலதுன்னு நினைக்கிறேன் மீமாம்சம்.
சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் தான். அப்படியே ஒவ்வொன்று நம்ம நிரந்தரமானது. கர்மம் செய்ய செய்ய திருப்பி திருப்பி பிறந்துகிட்டு இருப்போம். அப்புறம் இறந்த உடனே திருப்பி அந்த கர்மத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கிட்டே இருப்போங்கிற மாதிரி சொல்லுது மீமாம்சம். பூர்வ அதை எப்படி வேதவியாசர் எப்படி அதை அது அடுத்த மறுக்கிறாருங்கிறது கேள்வி. தெரியல. அடுத்த கேள்விங்க, அடுத்த கேள்வி அது. பூர்வ மீமாம்சம் அப்படின்றது வந்து கர்ம வினையை மட்டுமே பேசுது. அதுல வந்து உயர்ந்த கொள்கை என்னன்னா சொர்க்கத்துக்கு போறது. பிறப்பு சக்கரத்தும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல இருந்து வெளியே வர முடியாது. அதனுடைய உயர்ந்த ஸ்டெப் பலன் என்னன்னா, நல்ல காரியம் பண்ணீங்கன்னா சொர்க்கத்துல சுகம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி பூர்வ மீமாம்சா சொல்லுது. 108வது கேள்வி. வேதாந்த சூத்திரம் கொண்டு பூர்வ மீமாம்ச தத்துவத்தை எப்படி முறியடிக்கலாம்? சந்திராதேவி. சொல்றேன் மாதாஜி. ம் மாதாஜி அது வந்து பிறப்பிறப்புல இருந்து முக்தியோட சாத்தியத்தை வந்து தெளிவா விவரிக்குது மாதாஜி. அப்புறம் வந்து அது வந்து அதே சமயம் வந்து யாக கிரியைகளை வந்து கீழ்ப்படுத்தி பேசுது. அதுக்கடுத்த பயன் வந்து அக்ரோ தத் ராதர் தூ தத் கரியாய்வ தத் சத்சனாத்து. வேத கூற்றுகள் வந்து காட்டுவது போல அக்னி கோத்திரமும் வேத யஞங்களும் அறிவை உற்பத்தி செய்வதற்காக அது ஏற்படுத்தும் மாதாஜி. அதே மாதிரி வேதாந்த சூத்திரத்தின் கடைசி வார்த்தைகள் வந்து வேதங்களால் உறுதி செய்யப்படுவது போல முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இன்னொரு திரும்பி வருவதே இல்லை மாதாஜி. பூர்வ மீமாம்சம் வந்து முக்தி பத்தியே பேசல. ஆனா முக்தின்றது ஒண்ணு இருக்கு. சரியா? முக்தி இருக்கு. இல்லைன்னா அப்புறமா எப்படி இந்த வாழ்க்கை இப்படியே சக்கரமா சுத்தாது. அதனால இந்த யாக கிரியைகளை கீழ்ப்படுத்தி பேசுகிறது. யாக கிரியைகள்லாம் வந்து எதுக்கு இருக்கு? இந்த உலகத்துல பலநோக்கு செயல்கள், உலகத்துல சில விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காக இருக்கு. அதனால வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இந்த உலகத்துக்கு திரும்பி வரமாட்டாங்க. அதனால வந்து பூர்வ மீமாம்சா தத்துவம் தவறு அப்படின்னு சொல்லுது. அடுத்த கேள்வி 109வது கேள்வி. ஏன் சிறந்த பண்டிதர்களும் முனிவர்களும் கூட குழப்பம் அடைகின்றனர்? மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. சிறந்த பண்டிதர்களும் முனிவர்களும் கூட இறைவனால் அளிக்கப்பட்ட அவர்களது சொந்த புத்தியை துஷ்பிரயோகம் செய்வதால் அடிக்கடி குழப்பம் அடைகின்றனர். சரியா சொன்னீங்க. நம்ம வந்து நம்ம புத்தியை நம்ப கூடாது, நம்ம புத்தியை வச்சு பேசக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தோட தொடர் பண்ணோம்னா தான் சரியா இருப்போம். நாம எப்ப நம்ம புத்திய போடுறோமோ அப்ப தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மனிதன் என்பவன் தவறுகள் செய்யக்கூடியவன். நம்முடைய புலன்கள் வந்து பூர்ணமற்றவை. நாம எப்படியாவது தப்பு செஞ்சிருவோம். ஆனால் தவறே இல்லாம இருக்கணும், ஆன்மீக வாழ்க்கை வந்து சரியா இருக்கணும், நம்முடைய வார்த்தைகள் உண்மையுருவில் இருக்க வேண்டும். குரு பரம்பரையில சொன்னப்பட்ட மாதிரி நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதைத்தான் பேசணும். ஆன்மீகத்துல மட்டும் சொந்த கருத்துக்களுக்கு இடமே கிடையாது. ஆனா இந்த பண்டிதர்கள்லாம் வந்து தங்க புத்தியை துஷ்பிரயோகம் பண்ணதுனால குழப்பமா தான் இருக்கிறாங்க. பெரிய ஆட்கள் தான், ஆனா அவங்க குழம்பி போயிருக்கிறாங்க. 110. வேத பாரம்பரியத்தில் வரும் 6 தத்துவங்கள் வேத கல்விக்கு எவ்வாறு சிறிதளவு நன்மையை அளிக்கின்றது? சொல்லுவா மாதாஜி. இல்ல வேணாம், இருங்க. ரத்தி ரூபா மாதாஜி. மாதாஜி, மேற்கண்ட 6 தத்துவங்களும் வேத கல்விக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை செய்கிறது. நாஸ்திகமான சாங்கிய தத்துவம் சூட்சும நிலையிலிருந்து ஸ்தூல நிலைக்கு மாறும் மூலப்பொருட்களின் பரிணாமத்தை விளக்குகிறது. மாதாஜி, அப்படின்னா என்ன அர்த்தம்? மாதாஜி நான் சொல்லட்டும். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்குதுன்றது சொல்லுது. ஓகே, அடுத்தது. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, அது வந்து ஒளி, தொடு உணர்வு, உருவம், சுவை, வாசனை இருக்கக்கூடிய தன்மாத்திரைகளா இருக்கக்கூடியதெல்லாம் பஞ்சபூதங்களாக மாறக்கூடிய நிலையை சொல்லுதல்ல மாதாஜி? கரெக்ட். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சரியா சொன்னீங்க. அடுத்த தத்துவங்கள்லாம் சொல்லாம நித்திட்டீங்க ரத்தி ரூபா மாதாஜி. பதாஞ்சலி, நியாய தத்துவம், வைசேஷிகம், மீமாம்சம், அது ஃபுல்லாவே சொல்லிடுறேன் மாதாஜி. ஆமா. பதாஞ்சலி யோக முறை எப்படி உபயோகப்படுது? அஷ்டாங்க தியான முறையே சொல்லுது. அடுத்தது நியாய தத்துவம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதாவது நியாய தத்துவங்கிறது தர்க்க சாஸ்திரத்தை குறிக்கிறது. அது வந்து அர்த்த குக்கட்ட நியாயம்னு சொல்லி நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க மாதாஜி. ஒரு கோழியினுடைய உடல்ல வந்து முன்னாடி பகுதி உணவு வழங்கணும், பின்னாடி பகுதி வந்து முட்டை கொடுக்கும். ஆனா ஒருத்தன் வந்து நினைச்சிட்டானா உணவு கொடுக்க மாட்டேன், முட்டை மட்டும் வேணுங்கிறதுக்காக பகுதியா அறுத்து பின்பகுதி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுதான்
அந்த மாதிரி தான் இந்த வந்து நியாய அந்த மாதிரி தத்துவங்கிறது நியாய இருக்குது. தத்துவங்கள்லாம் சமுதாயத்துக்கு உதவுது. முட்டாள்தனமா நல்ல இருக்குது. விஷயம். அது அதே தர்க்க மாதிரி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. ஹரே அடுத்தது கிருஷ்ணா. வைசேஷிகம். வைசேஷிக தத்துவம் வந்து பொருளின் அடிப்படை தன்மையை பற்றி உண்மையை கூறுகிறது. அணு வந்து மிக சிறிய அளவிலானவை அப்படிங்கறத உண்மையை சொல்லுதுங்க மாதாஜி. மீமாம்ச தத்துவம் வந்து சாஸ்திரங்களை சம்பந்தப்பட்ட விளக்கங்களுக்கு பிரமாணமாக உள்ள சாதனங்களை நிலைநாட்டுகிறது. ஆனா அவங்க கிட்ட ஒரு மைனஸ் வந்து முக்தியை பற்றின உணர்வு மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு மாதாஜி. கர்ம வினையை பத்தி சரியா சொல்லுது பூர்வ மீமாம்சம். அது சரிங்க. ஓகே. அதுக்கப்புறம் தப்பு அவங்க. ஏன் அப்ப பக்தர்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சா? அடுத்த பாடம், அடுத்த கேள்வி 111. மிகவும் அதிகமான பிசகுள்ள தத்துவங்கள் யாவை? அவை ஏன் தவறானவை? இதை விட இன்னும் மோசமான தத்துவங்கள்லாம் இருக்கு. அது யாரு? சிந்து. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மாதாஜி, புத்தம், ஜைனம், சார்வாகம் அந்த இதெல்லாம் வந்து தவறானதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து ஆன்மானோட நித்திய இதை வந்து அது வந்து மறுக்குது மாதாஜி. அதனால அவங்க கடவுளை பத்தியே கூட பேசல. ஆமா, அவங்க மதத்துல முக்கியமா புத்த மதம் வந்து கடவுளை பத்தியே பேசல. ஒரு வார்த்தை கூட கடவுளே கிடையாது. நாஸ்திகவாதிகள். நன்றி. மாதாஜி அவங்க வந்து சூனியவாதம் மற்றும் பௌதிகவாதம் தானே மாதாஜி அந்த தத்துவங்கள்லாம் விவரிக்குது. இந்த புத்தம் ஜைனம் சூன்யவாதம்ன்றது என்ன தெரியுங்களா? எல்லாம் முடிச்ச பிறகு பூஜ்யம் ஆயிடுவோம். அதான் சூனியவாதம். ஆசையே துன்பத்திற்கு காரணம். அப்புறம் எல்லாத்தையும் நல்லவங்களா இருக்கணும்ன்றது அந்த மதம் கூட போதிக்குது. ஆனா அவங்க கடவுளை பத்தி எல்லாம் சொல்லல. ஆசைப்படாத, பிற உயிர்களை கொல்லாதே அப்படிலாம் சொல்லுது. சொல்லிட்டு கடைசியில வந்து நம்ம எல்லாம் போய் பூஜ்யத்துல முடிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லுது சூன்யவாதம். அடுத்தது அவபோத ரசம் என்றால் மொத்த உணர்வின் தொகுப்பு. பூர்ண நம்பிக்கைக்குரிய அறிவிற்கு மூலமாக இருப்பவர் இறைவனே ஆவார். பரமபுருஷர். பூரண நம்பிக்கை அறிவிற்கு மூலமாக இருப்பவர் இறைவனே ஆவார். பரமபுருஷர். அவர் வந்து எல்லையற்ற எல்லாமே அவர்தான். சரி, புரியுதா? முஷ்டம் எல்லையற்ற களஞ்சியம் எனப்படும் பரமபுருஷர் தான் அவபோத ரசா. யாருக்காவது இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. நம்ம மாதாஜி, சாரி மாதாஜி, நீங்க என்ன புக் ஃபாலோ பண்றீங்க மாதாஜி? நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல. இங்கிலீஷையும் வச்சு இதையும் வச்சு படிக்கிறேன், அவ்வளவுதான். புத்தகம் மட்டும்தான். வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி இது வாய்ஸே கேட்கல மாதாஜி எனக்கெல்லாம். ஆமா மாதாஜி, மெதுவா கேக்குதுங்க மாதாஜி. நான் சொல்றது ஒண்ணுமே கேட்காத மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்குள்ள வச்சு வச்சு கேட்க மாதாஜி. அப்ப நான் ஹெட்போன் எடுத்துன்னு வரேன், ஒரே நிமிஷம் இருங்க. அதுக்கப்புறமும் கேட்கலன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. மற்றவர்களுக்கெல்லாம் நான் பேசுறது கேக்குதுன்னு சொல்றாங்க. இல்லைங்க மாதாஜி, மெதுவா கேட்கல மாதாஜி. சரி, நான் ஹெட்போன் எடுத்துன்னு வரேங்க. வேற எதுனா கேள்விகள் இருந்தா கேளுங்க. கேட்கறது மாதாஜி, உங்களோடது ரொம்ப சவுண்ட் கொஞ்சமா கேட்கறது மாதாஜி. சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்ப கேட்டது மாதாஜி. எனக்கு இத மட்டும் இன்னும் ஒரு நாளைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல மாதாஜி. இந்த தத்துவம் எல்லாம் இன்னும் ஒரு நாளைக்கு இந்த கிளாஸ் நடத்துங்க மாதாஜி. இத பத்தி சுருக்கமா ஒரு வார்த்தை பேசுங்களேன். ஒருத்தரா பேசுங்க. இப்ப கேள்விகள் ஏதா இருக்கா? கேள்விகள் ஏதாவது இருக்கா? சரி, இந்த பாடம் இல்ல மாதாஜி.